இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதா இருந்தா அதுக்கான டாப் பெஸ்டான கண்டென்ட்டை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த டாப் 6 பெஸ்டான கண்டென்ட்ல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல் ஆச்சு, எது யூஸ்ஃபுல் ஆகல எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லணும். அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் லைன் பை லைனா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ எதையாவது ஒரு பார்த்து கன்ஃபார்மா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்லயே உங்களுக்கு ரொம்ப குழப்பமா ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் தான். ஸோ எந்த கண்டென்ட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க ஒண்ணு கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல காட்டுற 6 கண்டென்ட்ல உங்களுக்கு எதனா ஒரு கண்டென்ட்டாவது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட்னால எல்லாரும் எப்படி வளர்ந்துருக்காங்க, எல்லாருமே எப்படி க்ரோ ஆயிருக்காங்க, இது எல்லாத்தையுமே சொல்ல போறோம். ஓகே, இப்போ வாங்க லைன் பை லைனா பார்க்கலாம். இப்போ டாப் 6 என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டுட்டோரியல் கண்டென்ட் தான் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு டுட்டோரியல் கண்டென்ட்டை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு எரர் மேக்ஸ் கிளவர்னு சொல்லிட்டு இங்க ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ இவரை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த பைத்தான், இந்த மாதிரி கோடிங், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர் வந்து இது பண்ணுவார். ஸோ அதுல இருக்க எல்லா டுட்டோரியலும் எப்படி பண்ணணும், அந்த இப்போ அது ஒரு பைத்தானோட கோடிங் போடணும் அப்படின்னா அதோட கோடிங்கான அவுட்புட் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 419 வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ 419 வீடியோஸ்க்கு அவருக்கு 1.15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு சாதாரணமான டுட்டோரியல் வீடியோவா அவர் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் பண்ணிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு பெரிய யூடியூபர் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இதுல இருந்து யூடியூப்ல இருந்து இன்கம் வர்றது மட்டும் இல்லாம அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஆளாவும் மாறினார். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு டுட்டோரியல் வீடியோ கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டுட்டோரியல் வீடியோனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பொசிஷனும் கிடைக்கும், அதே மாதிரி யூடியூப்ல இருந்து இன்கமும் வரும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க செகண்ட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்டா நம்ம பார்க்க போறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா விளாக்ஸ். விளாக்ஸை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. விளாக்ஸ்ன்றது உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ விளாக்ஸ்னா இப்போ நீங்க ஒரு சாதாரணமான ஒரு சீன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சீன்ல கொஞ்சம் ஃபன் ஆட் பண்ணோம், அதாவது காமெடி இது பண்ணும். இப்போ விளாக்ஸுக்கு மொத்தமா தேவையானது ரெண்டு விஷயம் தான். ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்றக்கூடிய டேலண்ட். இந்த ரெண்டு மட்டும் இருந்தா உங்களால விளாக்ஸ் கண்டென்ட்டை செம்மையா போட முடியும். ஸோ இப்போ விளாக்ஸ் கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல்னு பாத்தீங்கன்னா நம்ம மாபு கிரஷ் தான். மாபு கிரஷை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவர் போடுற வீடியோல நம்மளால அதை விட்டு வெளியிலேயே வர முடியாது. ஸோ இப்போ அந்த வீடியோவை அவர் பார்க்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லா எண்டிங் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். நம்மள ஏன் பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு ஜாலியான இதுவா போகும். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா 1.4K வீடியோ அப்லோட் பண்ணி 8.82 மில்லியன் கணக்குல அவர் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மில்லியன் இலக்கிய இந்த ரெண்டுத்தை தவிர வேற எதுவுமே போயிருக்காரு. ஸோ இவரோட ட்ரெண்ட் அதான் இவரோட இதுவை பண்ணி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே அவ்வளோ ஃபன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும், நம்ம அதுக்குள்ளேயே அது கூட்டிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விளாக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அதுக்கான டேலண்ட் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ மறக்காம இந்த விளாக்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம். வாங்க தேர்ட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்றது. ஸோ இப்போ ப்ராடக்ட் ரிவ்யூங்கிறது இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சேனலா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ராடக்ட் நீங்க எதனா ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அவங்களால பார்க்காம இருக்க முடியாது. ஸோ என்ன இது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள அறியாம அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க காட்டுற விதத்துல தான் அந்த வீடியோ இருக்கு. ஸோ இப்போ வந்து அதோட கேமரா குவாலிட்டி, அதோட ஆங்கிள், அதோட சவுண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்க பார்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்களால அந்த வீடியோவை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெக் மிஸ்டர் டிடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.6K வீடியோ அப்லோட் பண்ணி 4.33 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவரை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க கண்டென்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோன் இது வாங்கலாமா வேணாமா, இவ்வளோ பட்ஜெட்குள்ளே இந்த ஃபோன் நல்லதா இருக்குமா, இல்லை ஒர்த்தா இதுவா, எல்லாமே வந்து அந்த வீடியோல போடுவாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அதிகமா போனை பத்தி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிவ் அவே பண்றது, இல்ல அந்த ப்ராடக்ட் அவனுக்கு காமிச்சு அதை ரிவ்யூ பண்ணி இது வாங்கலாமா வேணாமா அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்ல அவர் வச்சு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருவார். ஸோ அவராலே அடிக்க முடியுதுன்னா உங்களால ஏன் அடிக்க முடியாது? கன்ஃபார்மா சொல்றேன், உங்களாலே அது முடியும். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு போன் கண்டென்ட்ஸை பத்தி போட்டீங்க அப்படின்னா அது வைரலாக நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல ஃபுல்லாவே போன் பத்தி தான். ஸோ அந்த போன்ல இருக்க எல்லாத்தையுமே நீங்க இது பண்ணி காமிச்சீங்க அப்படின்னா, ப்ராடக்டா அந்த ரிவ்யூ பண்ணி காமிச்சீங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு வந்து நிறைய ரீச் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னதுன்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ நெக்ஸ்டா எந்த கண்டென்ட்டை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஹேக்ஸை பத்தி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா ஒரு திங்ஸ் இருக்கு, அந்த திங்கை வச்சு நீங்க வந்து ஒரு புதுசா ஒன்று கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல இருக்க எல்லா பொருளையுமே ஒரு இதுவா மாத்தி நீங்களே ஒரு புதுசா கிரியேட் பண்றது பேர் தான் லைஃப் ஹேக்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை போட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இல்லாம அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி தான். ஸோ லைஃப் ஆக்ஷன் சொன்னாலே மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நோட் ஆகுது. ஸோ அவர் வந்து வெறும் 489 வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ 489 வீடியோஸ்க்கு 2.68 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அவரை பத்தி உங்களுக்கே தெரியும் இருக்கு. ஸோ நானே அவரோட ஒரு ஃபேன்னா பாத்துக்கோங்களேன். இந்த பாருங்க நார்மலான ஒரு இதுவை வச்சு எல்லாத்தையுமே பண்றாரு. இப்ப சாதாரணமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம போயிட்டு அதை வாங்கறதுக்கு பதிலாக நம்மளே செய்யணும்னு நினைப்போம். அந்த செய்யணும்னு நினைக்கும் போது எதை பார்த்து செய்யறதுன்னு நினைச்சோம்னா நம்ம மிஸ்டர் வில்லேஜ் வாத்தியை பத்தி தான். ஸோ நானே இப்ப எதனா ஒரு நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சா மிஸ்டர் வில்லேஜ் வாத்தின்னு மட்டும் தான் இது யூடியூப்ல டைப் பண்ணுவேன். ஸோ அவரை பார்த்து தான் நானே நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் உங்களை பார்த்து கத்துக்கிற அளவுக்கு நீங்க வந்து அந்த மாதிரி பிளாக்ஸை எனக்கு போட்டு காட்டுங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப் ஆக்ஷன் நீங்க பண்ணி காட்டுறதுனால நான் உங்களை பார்த்து நான் பண்ணுவேன். அதனால இந்த வீடியோ பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்ல நீங்க வீடியோ பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி இருக்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த்தா என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் தான். இப்போ நீங்க ஒரு சாதாரணமா இங்க இருந்து ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா கூட அந்த கடைக்கு போறதை எடுத்து நீங்க வீடியோவா போட்டாலும் அதுவும் டிராவலர் கண்டென்ட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிராவலிங்ன்ற கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க வந்து சுத்தி பார்க்கறத மற்றவங்களுக்கும் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் டிராவல். ஸோ அந்த மாதிரி தமிழ் ட்ரிக்கர்ன்ற இந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா 1.1K வீடியோஸ் அப்லோட் பண்ணி 1.82 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஸ்ரீலங்கா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு 257K. அதுவாது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எதனா ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்த எடுத்து நீங்க டிராவல் பண்ணி அந்த இடத்த நீங்க அப்லோட் பண்ணும்போது அவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சு அவங்களும் அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் ஒரு இது என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வியூஸா ரேங்கிங் ஏறும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு கடைக்கு போறது இல்லை கடைக்கு போய் அந்த ஃபுட்டை டெஸ்ட் பண்றது அந்த மாதிரி இந்த டிராவலிங் வீடியோவை பத்தி போட்டீங்க அப்படின்னா உண்மையான ஒரு இது கிடைக்கும்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க போடும்போது உங்களோட வியூஸோட ரேங்கிங் அதிகமாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த டிராவலிங் அப்படின்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிராவலிங் தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோக்கான கண்டென்ட் கிடைக்கும். இப்போ நீங்க வேற எந்த யூடியூப் சேனல் வேணா பாருங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல்ல என்னென்ன கண்டென்ட்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா டிராவலுக்கு அதுல தேவையில்லை. நீங்க எங்கேயாவது போறீங்க அப்படின்னா அதை சும்மா வீடியோ எடுத்து போட்டாலே அவள் தான் அது ஒரு டிராவலிங் கண்டென்ட் ஆகும். அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் எடிட்டிங்கும் உங்களோட டேலண்ட்டும் இருந்தா போதும், அது உங்களால டிராவலர் கண்டென்ட்டை போட முடியும். வாங்க லாஸ்டா என்ன அது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே இப்போ வாங்க நெக்ஸ்ட் டாப் 1ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டாப் 1ல இருக்க ஒரு கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா குக்கிங் தான். சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரு வேணா அவங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங்கா பண்ணலாம். ஸோ அந்த குக்கிங் பண்றதுனால அதையே நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ குக்கிங்னு சொன்னாலே உங்களுக்கு வர ஒரே யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் தான். இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வெறும் 257 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கே அவங்களுக்கு 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செய்யற விதம், ஸோ அவங்களோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே அவங்களோட ஒரு அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு ஸ்மைல் உருவாகும். ஸோ அது பேரு தான் வந்து அட்ராக்ஷன். ஸோ அவங்களோட பேசுறதுலயே அவங்கள மாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசியே அவங்கள அந்த வீடியோக்குள்ள உங்களை வர வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அவ்வளவுதான், அதோட அந்த வீடியோவை உங்களால அட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை எப்படி செய்யலாம், இதை எப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்களே ஒன்னா போடணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது ஆடியன்ஸ் பாக்குற எல்லாருமே அதை விட்டு அவங்களால வெளியே போக முடியாது. அந்த மாதிரி வெளியே போகாத மாதிரி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸும் வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒண்ணு இருந்தாலும் உங்களை எங்க பார்த்தாலும் நீங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பா முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க குக்கிங் பண்றீங்க, அப்படி வந்து நீங்க ஃபேஸே இல்லாம கூட பண்ணலாம். ஸோ ஃபேஸ் இல்லாம பண்றது எப்படின்னா நீங்க வெறும் நீங்க குக் பண்றதை மட்டும் காமிச்சா போதும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க குக் பண்றதை மட்டும் காமிச்சு வீடியோ போடுறது வேஸ்ட். எப்பவுமே நீங்க ஒரு ஃபேஸை காமிச்சு தைரியமா போட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து யூடியூபே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை புஷ் பண்ண இதுவாகும். அதுவும் இல்லாம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதை நீங்க கண்டினியூஸா யூடியூப்ல ரேங்கிங் பண்ணி போடணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை விட்டு மூட் அவுட் ஆயிடும். ஸோ இதுவே நீங்க ஒரு ஃபேஸ் காமிச்சு போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எங்க பார்த்தாலுமே வந்து கேட்பாங்க நீ தானே அந்த யூடியூப்ல வந்தவன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் சொல்றேன். இப்போ
ஓகே, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த 6 கண்டென்ட்லயுமே உங்களுக்கு எதனா ஒரு கண்டென்ட்டாவது உதவும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க பார்த்த இந்த 6 கண்டென்ட்லயும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அந்த யூடியூப் சேனலோட லிங்கை என் கமெண்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போய் அதை சப்ஸ்கிரைப் பண்றேன். கன்ஃபார்மா பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்க டீலிங். ஸோ கன்ஃபார்மா நீங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த 6 கண்டென்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆச்சா இல்லையா, அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, பிடிச்சிருந்தா பிடிக்கல எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரே ஒரு லைக்கும் மட்டும் போட்டு விட்டு போயிடுங்க.